ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாரு டிசைனர்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாண்டர்ட் 34 சைஸ் இன்ச் ப்ளவுஸ்க்கு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இது 80 பாயிண்ட் ப்ளவுஸ் பிட்டு. நம்ம இதை டேரெக்டாக சாரீலேருந்தே நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதில் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணுறதுக்காக கீழே 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் லென்த் இதுக்கு நம்ம 13 இன்ச் வரைக்கும் எடுக்க போகிறோம். அதில் இந்த 1.5 இன்ச்சும் சேர்ந்து வரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் 34 இன்ச்சுங்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா 40 இன்ச் வரைக்கும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் இதில் தைக்கிறது போக நம்மளுக்கு 34 இன்ச் ப்ளவுஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்காக நான் அகலம் 10 இன்ச் மார்க் பண்ணி தேவையான மார்க்கிங்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நெக்குக்கு 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டருக்காக நம்ம 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணுறோம். இதில் என்னென்னலாம் இன்க்ளூடடாக இருக்குன்னா, முன்னாடி நெக்கு தைக்கிறதுக்காகவும் இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா அளவுகளுமே விட்டு தான் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக் லென்த் 8 இன்ச் அப்படி நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் லென்த்துங்கிறதுனால 8 கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ரவுண்ட் நெக் மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் வரைஞ்சி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் லென்த் நம்ம தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து நம்ம 5.5 இன்ச் மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் அளவு அப்படிங்கிறதுனால 5.5 இன்ச் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான எல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்பகுதி, அதாவது கைக்கு கர்வ் கொடுக்கறதுக்காக நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா மார்க்கிங்குமே வந்துருச்சு. பேக் பேட்டர்ன் முடிஞ்சுது. இப்போ இதில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோன்னா 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு, அதுபோக நெக் லென்த் 8 இன்ச் கொடுத்துருக்கோம். நெக் வின்த் 2.25 இன்ச் கொடுத்துருக்கோம். ஷோல்டர் 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். இதில் தைக்கிறதுக்கு அந்த 1/2 இன்ச் எல்லாமே உள்ளே இன்க்ளூட் பண்ணியே நம்ம ஒரே அளவாக நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டர் ஜாயிண்ட் 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். இப்போ நான் கட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வரைஞ்ச லைன்லேயே தான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் எச்சா கம்மியாலாம் எட்டாமல் அதே சைஸ்க்கு கரெக்டாக வெட்டிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் அளவுகள் இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஷோல்டர் தைக்க 1/2 இன்ச் எடுத்திருக்கோம். நெக் 8 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ப்ளவுஸ் லென்த் 13.5 இன்ச் எடுத்திருக்கோம். கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுக்கணும்ல, இப்போ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது 34 இன்ச் ஜாக்கெட்டுங்கிறதுனால நம்ம 8.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 8.5 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல மார்க் ஆகுது. இந்த பேலன்ஸ் இருக்க 1.5 இன்ச் நம்மளுக்குள்ளே தைக்கிறதுக்காக. நம்மளுக்கு 34 இன்ச் ப்ளவுஸுங்கும்போது கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சே நம்ம மார்க் பண்ணி எடுக்கக்கூடாது. அதை விட எச்சா எடுக்கும்போது தான் கடைசியாக நம்மளுக்கு தைச்சி முடித்து நம்மளுக்கு அளவு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக 34 சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதில் ஒரு சைடு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடும் நம்மளுக்கு தெரியறதுக்காகவும். அதே மாதிரி கீழே மடிப்பு பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பேட்டர்ன் முடிஞ்சது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பிரின்ஸ் கட் தான் போட போகிறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கிங் பண்ணும்போது நம்ம 2 துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளுக்கு 2 ஃப்ரண்ட் வேணுங்கிறதுனால துணியெல்லாம் நீட்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடம்புக்கு எடுத்த அதே மாதிரி 10 இன்ச் எடுத்து நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ரஃப் மாதிரி தான்.
நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து அளவுகள் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நெக்குக்கு ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கலாம். நெக்கு வந்து 5.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஷோல்டர் மார்க்கிங்லேருந்து 5.5 இன்ச் நம்ம வந்து எடுக்க போகிறோம். எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு வந்து இதே பழைய பேக் மாதிரியே நம்ம இதுக்கும் ஷோல்டர் வித் வந்து 2.25 இன்ச் நம்ம கொடுக்க போகிறோம். ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக் லைன் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். இதுவுமே பேக்குக்கு நம்ம பண்ண மாதிரியே 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டிச் லென்த்தும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் மார்க்கிங் முடித்ததுக்கப்புறம் பாடி லென்த்து வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம லென்த் எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 13 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். இது நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டதை சேர்த்து நம்ம டோட்டலாக 13 இன்ச்சஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். நம்ம பேக் லென்த் வந்து டோட்டலாக வந்து 13.5 இன்ச் தான் எடுத்தோம். இதில் ஃப்ரண்ட் வந்து நம்ம 13 இன்ச் வரைக்குமே நம்ம எடுத்திருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு வந்து ஃபுல் லென்த்துமே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி நம்ம ஆர்ம் லைன் கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் லைன் கர்வ் வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கப் ஃபார்மேஷனுக்காக வைக்க போகிறோம். கப் ஃபார்மேஷனுக்காக நம்ம வந்து ஹுக் சைட்லேருந்து ஒரு 3.25 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். இது வந்து அந்த கப் ஃபார்மேஷன் வர்றதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பேஸ் லைன்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் வரைக்கும் விட்டு நம்ம வந்து லைன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவே அதை வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டிச் வர்றதுக்காக நம்ம ஒரு மார்க்கிங் பண்ண போகிறோம். ஹுக் சைடு வந்து அந்த லென்த்தில் ஹாஃபாக டிவைட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கப் ஃபார்மேஷனுக்கு வந்து அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்க போகிறோம் கடைசி வரைக்கும். நம்ம கட் பண்ணும்போதுமே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ சைடு ஆர்ம் கர்வ்லேருந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கப் மார்க்கிங்காக நம்ம வந்து அந்த டார்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து 2 சைடுமே 1.5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேஸ் மார்க்கிங்லேருந்து 2 இன்ச் வந்து நம்ம மேலே ஒரு மார்க்கிங் கொடுத்து சைடில் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மார்க் பண்ணி நம்ம டாட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் கப்போட மெயின் டார்ட்டு. இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கப் ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா கர்வாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கப் ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து கொஞ்சம் துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து மடித்து அடித்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் லென்த் வர்றதுக்காக இந்த லென்த் வந்து எனக்கு ப்ளவுஸ்லேயே இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது இல்லாத இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாடி லென்த் வந்து மார்க் பண்ணோம்ல, பேக்குக்கு பண்ண மாதிரியே இதுக்கும் நம்ம வந்து 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஆர்ம் ஹோலில் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கப் ஃபார்மேஷனுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி அந்த சைடு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதனால் இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க்கிங் இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த மார்க்கிங்லாம் போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மெயின் டார்ட்லேருந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் டார்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் வச்சோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்து நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். துணி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து
கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் நெக் லைன்லேருந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுங்க. ஏன்னா நம்ம இதுலேயே எல்லாத்துக்குமே வந்து அளவுகள் விட்டு தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து நெக் லைன் கட் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் லைன் கட் பண்ணி ஆர்ம் லைனும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ம் லைன் கட் பண்ணும்போது நான் ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பிரின்சஸ் கட் வந்து நம்ம எப்படி தைக்கிறது, எப்படி ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து அது எந்த ஷேப்பில் வருது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஃப்ரண்ட்டை வந்து சிங்கிள் பீஸாக வச்சுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நான் வந்து டபுள் பீஸாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்தளவு அந்தளவுன்னு மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கப் ஃபார்மேஷன் கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ஆர்ம் லைனில் வந்து அந்த டாட் மார்க்கிங்லேருந்து ஒன் சைடாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த லைன் வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து வெட்டி நம்ம கீழே வரைக்கும் வெட்டி எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த டாட் ஃபார்மேஷன் பண்ண பார்ட் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து உள்ளே போகுதா வெளியில் போகுதா அப்படின்னு நம்மளுக்கு டவுட்லாம் வராமல் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அந்த ஷேப்பிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பார்ட்டையுமே கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு காட்டுறேன். நம்மளுக்கு எப்படி ஃபார்மேஷன் வருதுன்னு பார்த்துடலாம். நம்ம கரெக்டாக அந்த தைக்க விட்ட இடத்துலேருந்து மார்க்கிங் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் அந்த 2 பீஸாக இருக்க ஃப்ரண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வச்சு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் இன்னொரு பீஸ் கட் பண்ணோம்ல, அதிலேருந்து வி மார்க்கிங் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 நெக்குமே நெக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் பீஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த பீஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆர்ம் லைன் வச்சு ஜாயின் பண்ணி வந்து கரெக்டாக அந்த கப் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஆகி நம்மளுக்கு வரும். இதே மாதிரி கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போர்ஷன் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த கர்வ் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டு கர்வாகவும் ஒரு பார்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கப் ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பட்டி பார்ட்டுங்கிற மாதிரி நம்ம தனியாக எடுத்து தைக்காமல் அதுலேயே நம்ம விட்டுருக்கறனால கரெக்டாக அதை மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் லென்த்தும் கப் ஷேப்பும் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. இப்போ வந்து நம்ம மெயின் ப்ளவுஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம இன்னும் லைனிங்கும் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ்க்காக நான் வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்டர் இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம அதை அப்படியே வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மோஸ்ட்லி நம்ம அதிகமாக டிசைன்ஸ் எதுவும் தரப்போகிறது இல்லைங்கிறதுனால நம்ம பார்டர் அப்படியே வச்சு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து அகலம் வந்து 8 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லென்த் வந்து இப்போ எல்லாருமே ஷார்ட்டாக யாருமே போடுறதில்ல அப்படிங்கிறதுனால லென்த் வந்து 10 இன்ச் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸில் வந்து 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வர மாதிரி துணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம துணி வந்து 8 இன்ச் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லென்த் வந்து 10 இன்ச் வச்சு நம்ம வந்து ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி வித்து வந்து 8 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லைனை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம வந்து ஆர்ம் டெப்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் டெப்த் வந்து நம்ம 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி கீழே வந்து ஆம் வந்து 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கோமா, அதே மாதிரி 1 இன்ச் உள்ளே வச்சு 7 இன்ச்சுக்கு வந்து ஸ்லாண்டிங் அந்த ஆம் டெப்த் மார்க்லேருந்து கீழே ஸ்லீவுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் லைனுக்கு வந்து ஹேண்டோட பேக் பார்ட்டுக்கான லைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த கர்வ் வந்து மோஸ்ட்லி நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, கொஞ்சம் மேலோட்டமாக இருக்க மாதிரி, அதாவது பின்னாடி வந்து நம்மளுக்கு ஹேண்ட் மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸி இருக்கிற மாதிரி கர்வ் கொஞ்சம் வந்து ஷாலோவாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு, அந்த ஃப்ரண்ட்டை வந்து பீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடு மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுலேயே வந்து ஃப்ரண்ட் கர்வ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் கர்வ் மேக்ஸிமம் வரையாது எதுக்காகனா, முன்னாடி வந்து அந்த லூஸாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஆர்மில் வந்து ஆர்ம் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நம்ம டெப்த்து வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம டெப்த் கொடுக்கலாம். நான் இதுக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுத்து ஆர்ம் வந்து ஃப்ரண்ட் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸோ இல்லை வந்து சுருக்கமோ இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் ஃப்ரண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கட்டிங் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.